ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லாஸ்ட்டாக வந்து கிவ்அவே வீடியோ போட்டிருப்பேன். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது போக இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து சொல்லியிருந்ததில் அதிகமாக யார் ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்களில் 2 பேரை செலக்ட் பண்ணி இந்த கிவ்அவே தரலான்ட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி யாரெல்லாம் வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அடுத்து இன்றைக்கி நான் இன்றைக்கி சொல்ல போகிற பார்த்தீங்கன்னா 2 ஃபெர்டிலைசர் பற்றி சொல்ல போகிறேன். இந்த 2 ஃபெர்டிலைசர் இருந்தால் போதும், நம்ம வந்து கார்டனிங் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க என்ன ஃபெர்டிலைசர்னு பார்க்கலாம். நம்ம க்ரோ பேக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. கொடுக்குற க்ரோ பேக் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான க்ரோ பேக் தான் கொடுக்குறேன். 3லேருந்து 4 வருஷம் வரைக்கும் இந்த க்ரோ பேக் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா போட்டிருப்பேன். அது போக வந்து இதில் யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கு, சீக்கிரம் வெயிலில் இத்து போகாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு ப்ரைஸ் ஹைன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஒர்த் இருக்காது. நம்மளது அப்படி இல்லைங்க, ஒர்த்தாக இருக்கும். அதனால் அந்த காஸ்ட்டு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான க்ரோ பேக் வேணுன்னா கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். என்னோடய யூசேஜ் காட்டுறேன் பாருங்கள், என் மாடி தோட்டத்தில் எப்படி வச்சுருன்னு பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் க்ரோ பேக் வந்து சேல்ஸ் பண்ணுறேன். இது வந்து 12க்கு 18. இது வந்து நான் 1 இயர் ஆச்சு வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே குவாலிட்டி நம்ம கொடுக்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மண்புழு உரம், மாட்டுச்சாணத்தில் பண்ணக்கூடியது. நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும். நான் அந்த க்ரோத்தை காட்டணும் பாருங்கள். அதாவது மண்புழு உரத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் எல்லாமே இருக்குங்க. ஸோ வந்து இதுவே போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மீன் அமிலம். இது வந்து எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, மீன் அமிலம் வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல் வருது, அதே சமயம் வந்துட்டு செடிகள் வளரும்போது பூக்கள் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா போதும். அருமையாக வந்து பூக்கள் பெருசாகவும் வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்து பெருசாக ஹார்வெஸ்ட் நம்ம எடுக்க முடியும். நல்லா பெரிய பெரிய இதாக வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 2 ஃபெர்டிலைசரே போதும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் இந்த க்ரோ பேக் குவாலிட்டி. இதை நான் வச்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுங்க. வந்து க்ரோ பேக் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸ் ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.